ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சார்ந்தவங்க இல்லனா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு தொடர்புடையவங்க தொடர்ந்து உயிரிழக்கிற கதைகளை நாம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா அப்படியான ஒரு நிகழ்வு நிஜத்துல நடந்து அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை கதிகலங்க வச்சிருக்கு. அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாம்லே பிலிம்ஸ் தயாரிப்புல 2022 வெளியான படம் காந்தாரா. கன்னட சினிமால இருந்து இப்படியான ஒரு படத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வில்லேஜ் கதைகளத்தோட கொஞ்சம் ஆன்மீகமும் கலந்து ஒரு சோஷியல் மெசேஜ் படமா ரிலீஸ் ஆகி இந்திய அளவுல செம ஹிட் அடிச்சது காந்தாரா. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் அளிச்சு. இந்த முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து அதை விட பிரம்மாண்ட பட்ஜெட்ல காந்தாரா 2 படம் உருவாயிட்டு இருக்கு. இதுக்கான ஷூட்டிங் கர்நாடகாவோட சிவமோகா, அகும்பே போன்ற பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது சமீபத்துல காந்தாரா ஷூட்டிங்காக நடிகர்களை ஏத்திட்டு போன வேன் கவிழ்ந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. ஆனா அந்த விபத்துல யாருக்கும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படல. இதை தொடர்ந்து போன மாசம் கபில் அப்படிங்கிற டெக்னீஷியன் ஷூட்டிங்க்கு நடுவுல கேரளாவில சௌபர்ணிகா நதியில மூழ்கி உயிரிழந்துட்டாரு. அடுத்து நகைச்சுவை நடிகர் ராஜேஷ் புஜாரி ஒரு கல்யாணத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது மயங்கி விழுந்து மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாரு. மூணாவதா விஜய்ங்கிற நடிகர் காந்தாரா ஷூட்டிங்காக ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தப்போ அவரும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. இப்படி காந்தாரா படத்துல நடிக்கிற வேலை செய்யற பலரும் தொடர்ந்து உயிரிழக்கிற சம்பவம் ஏற்கனவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில நேத்து நடிகரும் இயக்குனருமான ரிஷப் ஷெட்டி மற்றும் படக்குழு 30 பேர் பயணிச்ச படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. நல்ல வேளையா அந்த நதியில ஆழம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால படக்குழுவினர் நீந்தி தப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் கேமரா போன்ற பல கருவிகள் தண்ணியில மூழ்கி அடிச்சிட்டு போயிருக்கு. இந்த சம்பவம் பத்தி தீர்த்தஹள்ளி போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணி விசாரிச்சுட்டு வராங்க. காந்தாரா 2 படம் ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து இப்படி அந்த படக்குழுல மட்டும் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுனால அந்த படத்துல நடிக்கிற மத்த நடிகர்கள் எல்லாம் ரொம்ப நடுங்கி போயிருக்காங்களாம். எதுக்காக இப்படி நடக்குதுன்னு ரிஷப் ஷெட்டி ஆராய்ச்சி செய்ய தொடங்கி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.